சிலர் எப்பொழுதும் வேதாகமும் கையுமாக இருப்பதை காணலாம். சிலர் எப்பொழுதும் பிரசங்கம் கேட்பதிலும் குறிப்பு எடுப்பதிலும் தீவிரமாயிருப்பதிலும், மேலும் சிலர் திரும்ப திரும்ப சிறந்ததொரு பாடலை பாடிக்கொண்டே இருப்பதையும் காணலாம். ஆனால் அவர்கள் வேத வசனத்தின்படியோ தேவ வழிகாட்டுதலின்படியோ வாழ்வதை பார்ப்பது அரிதிலும் அரிதாகவே உள்ளது. அப்படியானால் அவர்களுடைய வேத அறிவினாலும் பக்தியினாலும் என்ன பயன்? எதையும் கற்றுக்கொள்ளாமல் மனம் போனபடி வாழ்கின்றவர்கள் எப்படி பயன் அற்றவர்களாக உள்ளனரோ, அப்படியே எப்பொழுதும் கற்றும் கற்றதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதவர்களும் பயன் அற்றவர்களே. ஒருவர் எவ்வளவு அறிந்திருக்கின்றார், எவ்வளவு அறிவில் வளர்ந்திருக்கின்றார் என்பது முக்கியமல்ல. அவற்றால் எவ்வளவு பயனுள்ள வாழ்க்கையை வாழுகின்றார் என்பதே முக்கியம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.